வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்ப ஆழமானது, ஆனா அதே சமயம் ரொம்ப எளிமையா புரியக்கூடியது. ஒரு வேதாந்த உவமை கதை இது. தலைப்பு நிழலும் ஆன்மாவும். சரி, வாங்க இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு நாம சேர்ந்து பார்க்கலாம். இந்த முழு விஷயத்தையும் புரிஞ்சுக்க ஒரே ஒரு வரி போதும். ரொம்ப எளிமையான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு வரி. அது என்னன்னா, ஒரு நிழல் ஒரு பொருளால தான் உண்டாகிறது. இந்த ஒரு வரிய மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. என்ன நம்ம பேச போற மொத்த தத்துவமும் இதுக்குள்ளதான் அடங்கியிருக்கு. சரி, இதுக்கு என்ன அர்த்தம்னு நீங்க கேட்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா அது தனியா இருக்க முடியும் இல்லையா? ஆனா அதோட நிழல், அந்த பொருள் இல்லாம நிழல்னு ஒண்ணு இருக்கவே முடியாது. நிழல் உருவாகணும்னா அதுக்கு ஒரு பொருள் கண்டிப்பா வேணும். ஆனா அந்த பொருளுக்கு நிழல் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. இந்த ஒரு பாயிண்ட மட்டும் நல்லா புடிச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் நம்ம பார்க்க போற கதையோட மையமே. சரி, இந்த அடிப்படை விஷயத்தை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க ஒரு பழங்கால உவமை கதைக்குள்ள போகலாம். ரொம்பவே ஆழமான ஒரு கதை இது. ரெண்டு பறவைகளை பத்தின கதை தான். இப்போ நான் சொல்றத அப்படியே மனசுல கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பெரிய மரம், ரொம்ப பெரிய மரம். அதோட கிளைகள்ல 2 பறவைகள் உட்கார்ந்திருக்கு. முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, ரெண்டுமே ஒரே மரத்துல தான் இருக்கு. இதுல மேல உட்கார்ந்திருக்கிற பறவைய பாருங்க. அது எப்படி இருக்குன்னா, ரொம்ப கம்பீரமா, எந்த ஒரு சலனமும் இல்லாம, முழுமையான அமைதியோட இருக்கு. அது எதையும் செய்யல, எதையும் எதிர்பார்க்கல. அது சும்மா இருக்கு. அவ்வளவுதான். ஆனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா கீழ இருக்கிற இன்னொரு பறவைய பாருங்க. அது ஒரே பரபரப்பா இருக்கு. மரத்துல இருக்கிற பழங்கள ஒன்னொன்னா குத்தி சாப்பிடுது. சில பழம் இனிப்பா இருக்கு, அப்போ ரொம்ப சந்தோஷப்படுது. சில பழம் கசப்பா இருக்கு, உடனே சோகமாயிடுது. இப்படியே சந்தோஷம், சோகம், இன்பம், துன்பம்னு மாறி மாறி அனுபவிச்சுக்கிட்டே இருக்கு. இப்படி இன்பம் துன்பம்னு அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிற அந்த கீழ்ப்பறவையோட வாழ்க்கையில ஒரு கட்டத்துல ஒரு திருப்புமுனை வருது. இந்த மாறி மாறி வர உணர்ச்சிகளால அது சோர்வடைஞ்சு போகுது. அப்போதான் அப்பப்போ தலையை தூக்கி மேல அமைதியா இருக்கிற அந்த பறவைய கவனிக்க ஆரம்பிக்குது. அதோட அந்த கம்பீரமான அமைதி இந்த பறவையை ஈர்க்குது. மெதுவா மெதுவா அதை நோக்கி நகர ஆரம்பிக்குது. கடைசியில என்ன ஆகுது தெரியுமா? அது வேற நான் வேறங்கிற பேதமே இல்லாம ரெண்டும் உன்னோட ஒண்ணு கலந்து அந்த கம்பீரமான பறவையாகவே இது மாறிடுது. கேட்கவே நல்லா இருக்குல்ல இந்த கதை. ஆனா சும்மா ஒரு கதையா மட்டும் இதை எடுத்துக்க முடியுமா? நிச்சயமா இல்ல. இந்த கதை மூலமா நமக்கு என்ன சொல்ல வராங்க, இதோட ஆழமான தத்துவம் என்ன? வாங்க இப்ப அதை உடைச்சு பார்க்கலாம். சரி, இப்போ இந்த உவமையோட ஆழமான அர்த்தத்துக்குள்ள போவோம். நாம முதல்ல பார்த்த அந்த நிழல், இப்ப பார்த்த இந்த 2 பறவைகள், இதெல்லாம் வேதாந்த தத்துவத்துல எதை குறிக்குதுன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல அந்த கீழே இருந்த பறவை இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி அனுபவிச்சது இல்லையா? அதுதான் ஜீவாத்மா. சிம்பிளா சொல்லணும்னா தனிப்பட்ட ஆன்மா. அதாவது நீங்க, நான், இந்த உலகத்துல வாழ்ற ஒருவரும் நாம தான் அந்த ஜீவாத்மா. நாம தான் ஆரம்பத்துல பேசின அந்த நிழல். அப்போ மேல அமைதியா கம்பீரமா இருந்த அந்த பறவை, அது யாரு? அதுதான் பரமாத்மா. அதாவது இந்த பிரபஞ்சத்தோட மூலப்பொருள். எல்லாத்துக்கும் எது ஆதாரமா இருக்கோ அந்த மூலம். நம்ம ஊமப்படி சொல்லணும்னா நிழல உருவாக்குன அந்த உண்மையான பொருள் இருக்கு இல்லையா, அதுதான் பரமாத்மா. இப்ப பாருங்க, இந்த 2 விஷயத்தையும் இணைக்கிற ஒரு முக்கியமான வரி வருது. ரொம்ப கவனமா கேளுங்க. ஜீவாத்மா, அதாவது தனிப்பட்ட ஆன்மாவான நாம, பிரபஞ்ச பொருளான பரமாத்மாவின் நிழல். அவ்வளவுதான். இந்த ஒரு வரியில மொத்த ஓமையோட சாராம்சமும் அடங்கியிருக்கு. அதாவது நம்மளுடைய இந்த தனிப்பட்ட வாழ்க்கை அந்த மூலப்பொருளோட ஒரு சின்ன பிரதிபலிப்பு, ஒரு நிழல் மட்டும்தான். சரி, நம்ம கதையில அந்த கீழ்ப்பறவை மெதுவா நகர்ந்து போய் மேல் பறவையோட ஒன்னா சேர்ந்துடுச்சுன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த பயணத்தோட உண்மையான அர்த்தம் என்ன? ஒரு நிழல் தன்னோட மூலப்பொருளோட திரும்பவும் சேரும்போது அங்க என்னதான் நடக்கும்? அந்த கீழ்ப்பறவையோட பயணம் எப்ப முடியுதுன்னா, அது அந்த கம்பீரமான பறவையோட ஒண்ணு கலக்கும்போதுதான். இங்க நல்லா கவனிக்கணும். இது அழிஞ்சு போறதில்ல, மாறா தன்னோட உண்மையான இயல்பு அது உணர்ந்துக்குது. எப்படி ஒரு நிழல் எந்த பொருளால உருவாச்சோ அந்த பொருளோடவே திரும்ப சேருமோ, அதே மாதிரிதான் அந்த நிழல் கடைசில பொருளாகவே மாறிடுது. நாம இவ்ளோ நேரம் பேசிட்டு இருந்த இந்த ஆழமான உவமை எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, இந்து தத்துவத்தோட மிக முக்கியமான ஒரு பிரிவான வேதாந்தத்திலிருந்து தான். இந்த முழு விளக்கத்துக்கும் இதுதான் மூல ஆதாரம். சரி, இந்த விளக்கத்தோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். இந்த ஊமா சொல்ற மாதிரி நம்ம ஆன்மா ஒரு நிழல்னு வச்சுக்கிட்டா, அந்த நிழல்
தன்னோட மூலப்பொருளான அந்த பரமாத்மாவை நோக்கி திரும்புறதுக்கு என்ன அர்த்தம்? நம்மளோட அன்றாட வாழ்க்கையில இந்த பயணத்தை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.